Find the HCF and LCM of the monomials 24x cube y cube and 32x square y to the power 4 z. So இதில் வந்து HCF and LCM இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. So first step பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3 steps இருக்கு. So first step பார்த்தீங்கன்னா we need to find HCF and LCM of numerical coefficients. So இந்த டேர்முக்கு numerical coefficient பார்த்தீங்கன்னா which is 24. இந்த டேர்முக்கு numerical coefficient பார்த்தீங்கன்னா which is 32. So HCF and LCM நீங்கள் பார்த்தீங்கன்னா different methodsல வந்து நீங்கள் solve பண்ணலாம். So இது வந்து 2 times table divide ஆகும். 1 2 is 2, 2 2s are 4. So 12 2s are 24. So மறுபடியும் 2 times table divide ஆகும். 6 times 2, 6 2s are 12. மறுபடியும் இது second table divide ஆகும். 3 times 2 வந்து 6. So next வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக third table மட்டும்தான் divide பண்ண முடியும். So இதை வந்து நீங்கள் ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 1 into 3 3, 3 into 2 6, 6 into 2 12, 12 into 2 24. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 32 பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 2 டேபிளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ 1 2 is 2, பட் இங்கே 3 இருக்குது. 3 minus 2 என்னது ரிமைண்டர் வந்து 1. ஸோ இங்கே 12 கன்சிடர் பண்ணோம். 6 times 2 வந்து 12. ஸோ 16 2s are 32. செகண்ட் டேபிளால் டிவைட் பண்ண முடியும். 8 2s are 16. இதுவும் கண்டிப்பாக செகண்ட் டேபிளால் டிவைட் பண்ண முடியும். 4 2s are 8. இதுவும் வந்து செகண்ட் டேபிளால் டிவைட் பண்ண முடியும். 2 2s are 4. இதுவும் செகண்ட் டேபிளால் டிவைட் பண்ண முடியும். 1 2 is 2. ஸோ ரிவர்ஸில் பண்ணி பாருங்கள். 1 2 is 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் வந்து தனித்தனியாக இப்போ நம்ம எழுத போகிறோம் ஃபார் 24 and 32. ஸோ 24க்கு பார்த்தீங்கன்னா 2 multiplied by 2 multiplied by 2 multiplied by 3 இருக்குது. நெக்ஸ்ட் 32க்கு பார்த்தீங்கன்னா 2 into 2 into 2 into 2 into 2. ஸோ 1 2 3 4 5 5 2s இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 2s multiplied by 3. ஸோ HCF and LCMக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் HCFக்கு எப்படி எடுக்கணும்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் காமனான இது மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுலேயும் பாருங்கள் 2 காமனாக இருக்குது. இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்குது. இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்குது. ஸோ ரிமைனிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே எங்கேயுமே 3 கிடையாது. ஸோ HCF அப்படின்னும் போது காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதுவீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதும்போது ஸோ HCF and LCM of monomials வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்துருக்கோம் which is 24 and 32. ஸோ HCF அப்படின்னும் போது காமனாக இருக்கிறது இந்த 2 வந்துருக்கு, இங்கே 2 காமனாக இருக்குது, இங்கேயும் 2 காமனாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டைம் எழுதுங்க. ஸோ இந்த ஒரு செட்டுக்கு நம்ம ஒரு டைம் 2 போடுறேன், இந்த ஒரு செட்டுக்கு ஒரு டைம் 2 போடுறோம், இந்த ஒரு செட்டுக்கு ஒரு டைம் 2 போடுறோம். ஸோ 2 into 2 4, 4 into 2 8. ஸோ HCF of 24 and 32 பார்த்தீங்கன்னா which is 8. தென் LCM of 24 and 32 பார்த்தீங்கன்னா இதில் காமனாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் நம்ம திருப்பி எழுதிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு வந்து காமனாக வந்து நம்ம ஒரு டைம் 2 எழுதுகிறோம், இந்த செட்டுக்கு காமனாக ஒரு டைம் நம்ம 2 எழுதுகிறோம், இந்த செட்டுக்கு காமனாக ஒரு டைம் 2 எழுதுகிறோம். ஸோ அலாங் வித் தட் ரிமைனிங் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதையும் நம்ம சேர்த்து எழுதுகிறோம். ஸோ இதான் வந்து HCF and LCMக்கு வந்து டிஃப்ரெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 3 இருக்குது, மல்டிப்ளைட் பை 2 இருக்குது, மல்டிப்ளைட் பை இன்னொரு ஒரு 2 இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் LCM of 24 and 32. 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. இங்கே பார்த்தீங்கன்னா 2 into 2 4, 24 into 4 பார்த்தீங்கன்னா which is 96. ஸோ HCF வந்து 8, LCM வந்து 96. ஸோ HCF பண்ணும்போது காமனாக இருக்கிறது மட்டும் ஒன் டைம் நம்ம எழுதி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். LCMன்றது காமனாக இருக்கிறத நீங்கள் ஒன் டைம் நம்ம எழுதிட்டு ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸையும் வந்துட்டு நம்பர்ஸையும் நம்ம எழுதி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் HCF and LCM. ஸோ HCFக்கு டிஃப்ரெண்ட் காமனாக இருக்கிறத மட்டும் தான் எழுதுவீங்க. LCMக்கு வந்து காமனாக இருக்கிறது எழுதிட்டு மல்டிப்ளைட் பை ரிமைனிங் நம்பர்ஸும் எழுதுவீங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் HCFக்கு அண்ட் LCMக்கு. நவ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபார் HCF and LCM. ஸோ இப்போ 24 and 32 இதை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம முடிச்சிட்டோம். ரிமைனிங் இருக்க வேரியபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க which is x cube y cube. இங்கே பார்த்தீங்கன்னா x square y power 4 z. ஸோ HCF of literal coefficients வந்து which equals product of each common literal raised to the lowest power தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ காமன் லிட்டரல் அப்படின்னும் போது இங்கேயும் எக்ஸ் இருந்தால் இங்கேயும் எக்ஸ் இருக்கணும். காமனாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம HCFல பேசுவோம். ஸோ இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன எடுக்கணும், raised to lowest power. இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. லோவஸ்ட் பவர் என்னது, இதுதான் லோவஸ்ட் பவர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எழுதிக்கிறோம். காமனாக இருக்கிறத மட்டும் தான் பேசுகிறோம். இங்கே இருந்து இங்கேயும் இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ரெண்டில் இருக்கிறத மட்டும் தான் எடுத்து கம்பேர் பண்ணணும். இப்போ 3 இது கொடுத்து 3 டேர்ம் கொடுத்தா 3லேயுமே ப்ரெசென்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது.
ஸோ y cube இருக்குது, y to the power 4 இருக்குது. பட் நம்ம வந்து HCFக்கு வந்து we are talking about lowest power. ஸோ lowest power அப்படின்னும்போது y cube. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே z கிடையாது, பட் இங்கே z இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணிடணும், நீங்கள் ஒமிட் பண்ணிடணும் இன் கேஸ் ஆஃப் HCF. ஸோ HCF ஆஃப் லிட்டரல் கோஎஃபிஷியன்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா x square y cube தான் ஆன்சர். தென் கம்ஸ் LCM, but அதுக்கு முன்னாடி HCF of given monomials நம்ம எழுதிருவோம், which is ஃபைனலா ரிசல்ட் எழுத போறோம். HCF of given monomials முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், HCF வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், which is 8 கண்டுபிடிச்சோம். நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வந்து 8 கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த 8 multiplied by 8 multiplied by லிட்டரல் கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், x cube sorry x square y cube equals 8 x square y cube. இதான் வந்து ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸை வந்து லோயஸ்ட் பவர் மட்டும் தான் எழுதுறோம், காமனாக இருக்கிறதுக்கு மட்டும் எடுத்து தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபைனலாக ப்ராடக்ட் பண்ணுறீங்க, அதுதான் HCF. தென் கம்ஸ் LCM. ஸோ LCM அப்படின்னும் போது ப்ராடக்ட் ஆஃப் ஈச் லிட்ரல், இங்கே காமன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க பாருங்கள், ஈச் லிட்ரல் ரேஸ்டு டு த ஹையஸ்ட் பவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே x இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ காமன் நீங்கள் பார்க்க தேவை கிடையாது, பட் இங்கே x cube இருக்குது, இங்கே x square இருக்குது. ஸோ எது வந்து ஹையஸ்ட் பவர், x cube. ஸோ இங்கே நான் x cube ஒரு டைம் எழுதுறேன். இங்கே y cube இருக்குது, y to the power 4 இருக்குது. எது ஹையஸ்ட் பவர், 4 தான். ஸோ y power 4. ஸோ இங்கே z இல்லை, இங்கே z இருக்குது, பட் z வந்து நம்ம ஒரு டைம் நீங்கள் எழுதிக்கலாம், பிகாஸ் z வந்து பவர் வந்து 1 இருக்குது. ஸோ அந்த மட்டும் எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஹையஸ்ட் பவரை மட்டும் தான் பேசுகிறாங்க, காமனை பற்றி பேசல. ஸோ அதனால தான் நம்ம z எழுதியிருக்கோம். ஸோ ஃபைனலாக LCM ஆஃப் த கிவன் monomials பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்ன கண்டுபிடிச்சிங்க, LCM வந்து 96 multiplied by x cube y to the power 4 z. ஸோ ஆன்சர் வந்து 96 x cube y to the power 4 z. ஸோ HCF and LCM of monomialsல 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டுக்கு தனியாக எடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட வேரியபிள்ஸை கம்பேர் பண்ணுங்கள். HCF அப்படின்னும் போது லோவஸ்ட் பவர் எடுக்கணும், LCM அப்படின்னும் போது ஹையஸ்ட் பவர் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். தென் ஃபைனலாக ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா HCF கண்டுபிடிச்சலாம், LCM கண்டுபிடிச்சலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.